அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழக அரசு சார்பில் ட்ரோன் பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. அதன்படி ஏப்ரல் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ட்ரோன் பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது. இங்கு ட்ரோன் பராமரிப்பு, இதன் செயல்பாடுகள் மற்றும் இயங்கக்கூடிய முறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்க www.edidin.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி முகாம் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நடைபெறும். இந்த முகாம் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனத்தில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை 9543773337 9360221280 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் பொது தேர்வுக்கான கட்டணத்தையும் ஒருமுறை பதிவிற்கான கட்டணத்தையும் தேர்வர்கள் எளிமையாக யூபிஐ மூலம் கட்டணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. தேர்வானவர்களின் நலன் கருதியும் தேர்வு செயல்முறையை துரிதப்படுத்தும் வகையில் ஒருமுறை பதிவிற்கான கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணத்தை தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் யூபிஐ மூலம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள உணவகங்கள், டீ கடைகளில் ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என அம்மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜன் அறிவுறுத்தி உள்ளார். அடுத்த அறிவிப்பாக ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்ல சுற்றுலா பயனாளிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. தனியார் சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர் பாதிப்புகளுக்காக கூடுதல் ரூபாய் 522 கோடியே 34 லட்சம் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. 2024 ஆண்டுக்கான புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதே போல புதுச்சேரிக்கு 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.